ஹே ஹலோ, ம், என்ன பார்த்துட்டு இருக்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது மேடம், என் பேர் ராகுல். நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபோனில் பேயிங் கெஸ்ட். ஓ அப்படியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. வந்து எதுவும் சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க. சரி வாங்க, உள்ள வாங்க. ஹலோ, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க. ஆ வரேன். இங்க பாருங்க, இந்த வீட்ல நீங்க இருக்கணும்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நோ ட்ரிங்க், நோ ஸ்மோக். அப்புறம் 10 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டேன். வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கணும். வீட்டு சாவிக்கு நீங்க தான் பொறுப்பு. இந்த ரூல்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. இல்ல கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க தாராளமா போயிடலாம். ஹலோ. இல்லை, அது சரி. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேங்க. சரி, 10,000 ரூபாய் ரெண்ட். வீடு பார்க்கலாம் வாங்க. யா. ஓகேவா? சரி. ம். What do you mean? நீ வெறும் பணத்தை மட்டும் அனுப்பி வச்சுட்டா உன்னோட கடமை முடிஞ்சதா என்ன? உனக்கு என் மேல எந்த அக்கறையுமே இல்லையா? சொல்லுப்பா. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கும் சில கடமைகள் இருக்கு. நானும் ஒரு மனுஷிதான். எனக்கும் இங்க தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என் கூட வந்து இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியலங்க, எப்பவுமே நீங்க என் கூடவே இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பாக்குறதுக்காக வரவே மாட்டீங்கல்ல? சரி, ஓகே. எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல? சாரி, அது வந்து நான் என் துணி எடுக்க வந்தேன். இட்ஸ் ஓகே. இது எப்பவுமே இங்க நடக்கிறதா? ராகுல், இங்க வாங்க. இல்ல, நான் வந்து என் ரூம்ல. கம் ஆன் ராகுல், வாங்க. உட்காருங்க. இல்ல, அது
கமான் யா. ராகுல் ட்ரிங்க் சாப்பிட்றியா? நான் குடிக்க மாட்டேனே. எனக்காக நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஒன்றும் ஆகாது. அப்படியா? நான் நிஜமாவே குடிக்க மாட்டேன். ம் ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்க இவ்வளவு வற்புறுத்துறீங்க, அதனால ம் ஸ்மார்ட் பாய். சியர்ஸ். பார்க்க சைலண்டா இருந்தாலும் நீ பெரிய ஆளு தான்ப்பா. ம் ஒளிஞ்சு நின்று நான் ஃபோன்ல பேசினதை கேட்டல. திருட்டுத்தனமா அப்பப்போ என்னை நீ பார்க்கறல்ல. ஐ எம் சாரி, பட் இது எல்லாத்தையுமே இன்டென்ஷனாக நான் பண்ணலை. ஐ எம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ம் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுவாரு. அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான், மணி மைண்டட். ஆனா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல. எப்ப கேக்குறனோ, எவ்வளவு பணம் கேக்குறனோ அதை மட்டும் அனுப்பி வச்சிருவாரு. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாதுன்னு. பணத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐம் சாரி, நான் ஏதோ தேவையில்லாம பேசிட்டேன். நான் போய் தூங்குறேன். பார்த்து. சரி வாங்க, நான் உங்களை ரூம் கிட்ட கொண்டு போய் விடுறேன். பார்த்து மெதுவாங்க. நீ ரொம்ப நல்லவன் ராகுல். என் புருஷன் ரொம்ப கெட்டவன். நீ என்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிற. தேங்க்யூ so much ராகுல். ஏய், நீ எப்படி என்னோட ரூம்ல? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி என்னோட ரூம்ல? என்னோட Dress எங்க? டேய், நீ என்னடா பண்ண? அது நீ ஏன் கூட? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை கொம்பி என்ன வைக்கிறேன் பாரு. இல்ல மேடம், நான் உங்களை எதுவுமே பண்ணல. அது வந்து நீங்க தான் என்ன. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நான் உன் மேல இஷ்டப்பட்டேனா? நான் அப்படி சொல்லல மேடம். ஆனா அது சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? உன்னோட சுயநலத்துக்காக நீ உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இரு, இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், வேண்டாம் ப்ளீஸ் மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சுயநினைவோட எதுவும் பண்ணல மேடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் போலீஸ்க்குலாம் சொல்லாதீங்க மேடம்.
அப்ப சரி, நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண மாட்டேன். நீ இவ்ளோ கெஞ்சி கேக்குறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சரிங்க மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம். ம். சரி.